என்ன இது? நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குதே. இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல நான் இங்க இருந்து வெளியே போனா என்னுடைய உண்மையான உருவம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. இப்ப நான் என்ன செய்யறது? சேஷா, நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த நேரத்துல நீதான் எனக்கு உதவி செய்யணும் சேஷா. அம்ரிதா, உனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு நல்லாவே புரியுது. சேஷா, இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல நான் வெளியே போனா என்னோட உண்மையான உறவு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கல்யாண முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது சேஷா? ஆமா அம்ரிதா, இந்த பௌர்ணமி வெளிச்சம் நம்மள மாதிரி நாக வம்சத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு விதத்துல சாபம். என்னைக்குமே முடிவில்லாத ஒரு பிரச்சனை. இது வரைக்கும் அந்த சுவாமிஜியோட ஆசீர்வாதத்தால எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஆனா இப்போ என்னால எப்படி என்ன காப்பாத்திக்க முடியும்? இதுக்கு வேற எதுவும் பரிகாரம் கிடையாது சிஷா? பரிகாரம் இருக்கு அம்ரிதா. பாவங்களை போக்கும் சாலிகிராமம். அருணதவள ஸ்வர்ணோதய தீப்திம் அகில புவன சைதன்ய பிரசாதம். பாவங்களை போக்கும் சாலிகிராமம். அந்த சக்கரம் எங்க இருக்கு? சிவனோட கோவில். அந்த பாவங்களை போக்கும் சாலிகிராமம் சிவனோட சேர்ந்து பூஜிக்கப்படுற ஒண்ணு அம்ரிதா. அந்த சாலிகிராமத்தால மட்டும்தான் இந்த சாபத்துக்கு பரிகாரத்தை பண்ண முடியும். அந்த கோவில் எங்க இருக்கு? எனக்கு சொல்லு. அந்த கோவில் உனக்கு நல்லா தெரியும் அம்ரிதா. துர்காபுரத்துல இருக்கிற சிவன் கோவில் அது. ஆனா இப்ப நீ இங்க இருந்து வெளியே போக முடியாது அம்ரிதா. ருத்ரா, எல்லா ஏற்பாடுகளும் நீட்டா நடந்துட்டு இருக்குல்ல? கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராதுண்ணா. பாவம் விக்ரமே முன்னாடி நின்று எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா ருத்ரா, பாபாவே நேரடியா வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்பதான் மனசுக்கு தெம்பா இருக்கு. ஆமாண்ணா, அமிர்தாவே நாகராணியா இருக்கலான்னு பாபா சொன்ன போத ஒரு நிமிஷம் என் உயிரை போற மாதிரி ஆயிடுச்சுனா. விஷ்ணு, ருத்ரா, நம்ம எதிரி அந்த நாகராணிய துர்காபுரத்தில் இருக்கிற அந்த சிவன் கோவில்ல நான் இப்ப அடைச்சி வச்சிருக்கேன். நம்மளோட அந்த எதிரிய சம்ஹாரம் பண்ணி யமலோகத்துக்கு அனுப்பணும். அதனால நீங்க 2 பேரும் உடனே புறப்பட்டு துர்காபுரத்தில் இருக்கிற அந்த சிவன் கோவிலுக்கு வந்து சேருங்க. ஜெய் மகாகாளி. என்ன ருத்ரா இது? அர்ஜுன் கல்யாண நேரத்துல இவ்வளவு சந்தோஷமான செய்தி? அண்ணா, உடனே கிளம்பி வாங்கின பாபா சொல்றாரு, வாங்க போலாம். ஆனா ருத்ரா, கல்யாணம்? அண்ணா, பாபாவோட மாய வலையில மாட்டிட்டு இருக்கிற நம்ம எதிரிய நாம பார்த்தே ஆகணும்னா. எந்த காரணத்துக்காகவும் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுண்ணா.
வாங்கண்ணா. என்ன ருத்ரா சொல்ற? இப்ப போலாமா? அண்ணா, முகூர்த்தம் 12 மணிக்கு தான். அதுக்கு இன்னும் டைம் இருக்கா? அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வாண்ணா. இந்த நிமிஷத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம் யோசிச்சு பாருண்ணா. அப்படிங்கிறியா? சரி ருத்ரா, வா. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்ன நாகராணி, இறுதியா இந்த கால பைரவங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? டேய் பாவி, உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுடா. கீழே விழுந்தாலும் உன்னோட திமிர் அடங்கவே இல்லை இல்லையா? தோல்வியிலே ஒரு ஆணவமா? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்வி உனக்குதான். உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னால என்ன செய்ய முடியுங்கிறத இப்ப செஞ்சு காட்டுற நாகராணி. ஜெய் மகாகாளி. இந்த பூமியில உன்னோட இறுதி நாள் இன்னைக்கு தான். சுவாசிக்கக்கூடிய கடைசி நிமிஷங்கள் இதுதான் நாகராணி. நீ தேடிக்கிட்டு இருக்க நாகமணி உனக்கு கிடைக்கலங்கிறதும் எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கிறதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். இந்த நாள் இந்த பைரவனுக்கு வெற்றி திருநாள். ஜெய் மகாகாளி. நாகராணி, இன்னியோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. பைரவனோட இந்த வலையில நீ விழுந்துட்ட. இன்னைக்கு இந்த நாள் பைரவனோட வாழ்க்கையில மிக முக்கியமான நாள். சரி சரி, சீக்கிரமா அலங்காரத்தை முடிச்சிட்டு மண்டபத்தை கூட்டிட்டு வாங்க. நான் வெளியில போய் ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க அத்தை. என்ன அமிர்தா, ஏமா இப்படி குலுங்கி குலுங்கி அழற? இப்படி எல்லாம் அழக்கூடாது. தைரியமா இருக்கணும் அமிர்தா, தைரியமா இருக்கணும்மா. சரோஜா,